வணக்கம் பிரியமான மக்களே. யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் இதில் வரவேற்கிறேன். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சுமைகள் என்று இந்த எல்லா பிரச்சனைக்குரிய காரியங்களை நீங்கள் இந்த நேரம் யோசிக்கணும். நான் இந்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை எப்படியானதா இந்த இருக்கிறது? உங்களுடைய வழிகள், உங்களுடைய செயல்கள் எப்படியானதா இந்த இருக்கிறது? நீங்க சந்திக்கிற பிரச்சனை இனியும் என்னால் இந்த தாங்க முடியவில்லை. இந்த வலி வேதனையை இனியும் என்னால் இந்த தாங்க முடியவில்லை. இதனுடைய அழுத்தம் மிக கடினமான ஒன்றா இந்த இருக்கிறது. அப்படியான ஒரு உணர்வை நீங்க சந்திக்கிறவரா இந்த இருக்கீங்கன்னா என்னோட கூட சேர்ந்து யோசிங்க. நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே செய்த செயலானது இந்த என்ன? சிலுவையிலே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். வியாதிகளை, பலகீனங்களை, நம்முடைய பாவத்தை நாம் எந்த விதமான பிரச்சனையிலும் அழிக்கப்படாதபடி தேவன் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு தன்னை பலியாக இந்த மாற்றினார். இன்னும் நேரடியா இந்த உங்களோட எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி பேசணும்னா, நம்முடைய வாழ்க்கைக்கான விலை ஆண்டவராக இயேசு செலுத்தி விட்டார். ஆனா நீங்க யார் பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, இந்த பிரச்சனையில நீங்க அதே வலி வேதனையை கடந்து போகிற ஒருவரா இருக்கீங்களோ, இப்போ இயேசு செலுத்தின விலைக்கு பிரயோஜனம் என்ன? ஆண்டவராக இயேசு விலை செலுத்தினார் நாம இந்த சிறந்த வாழ்க்கை வாழ. ஆனா அந்த விலையினுடைய பலனை நீங்க பெறாத ஒருவரா இந்த இருக்கீங்கன்னா, அப்ப இயேசு செலுத்தின அந்த விலை எப்படி நான் இந்த என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்காத பட்சத்திலே எப்படி இயேசு செலுத்தின விலையினுடைய முழுமையை நான் அனுபவிப்பது? ஆனா உங்க வாழ்க்கை ஏன் இயேசுனுடைய இந்த பலனை இன்னும் பார்க்காததா இருக்கு தெரியுமா? சொல்வதற்கு மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் இன்னும் ஏதோ ஒரு வழியிலே தேவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நீங்க இன்னும் ஏதோ ஒரு வழியில தேவனுக்கு இடமானது இந்த கொடுக்கல. மக்களே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வழிகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய இருதயம் எப்படியானதா இந்த இருக்கு? சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க தேவனை தரிசிக்கக்கூடியவராய், சுத்த இருதயம் கொண்டவராய் இந்த இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்த கேள்வியினால கேட்க முடியும். ஆனா நீங்க யார் என்பதை முழுமையாக நீங்களே அறிந்தவராய் இருக்கிறீர்கள். ஏன் தேவனுடைய உதவி எனக்கு இல்லை? ஏன் தேவனுடைய உதவி எனக்கு கிடைக்கிறது? ஏன் தேவன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை? ஏன் தேவனுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை? இப்படியான பல கேள்விகளுக்கான பதில் உங்களுக்குள்ளாக நீங்களே அறிந்தவராய் இந்த இருக்கிறீர்கள். மக்களே, தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். தேவன் உங்க வழிகளை இந்த மாற்ற விரும்புகிறார். அவர் தன்னுடைய வல்லமையானதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளா இந்த வெளிப்படுத்த விருப்பத்தோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தால், உங்க வாழ்க்கையில தேவன் தலையிட நீங்க அனுமதித்தால், தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைந்து இந்த வித்தியாசமானதை ஏற்படுத்த அவர் விருப்பமுள்ள தேவனா இந்த இருக்கிறார். இது நிஜமா? இது நடக்குமா? இது சாத்தியமா? நீங்க இந்த சாட்சியை பார்க்க நான் விரும்புறேன். இந்த நபர் கொல்லப்பட்டிருக்க வேண்டியது, தன்னுடைய உயிர் ஏறக்குறைய இவருடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே தான் இவர் இந்த தீர்மானத்தை எடுக்க முடிவெடுத்தார். தேவன் இந்த நபருக்கும் தவறான வாழ்க்கையிலே, தவறான வழியிலே வாழ்ந்த இவருக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம் என்ன என்பதை நீங்களே இவருடைய சொந்த வாயின் வார்த்தையிலிருந்து சாட்சியை கேளுங்க. பிற்பாடு தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் நாம் இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளலாம். சாட்சி பிற்பாடு. என் தலையை மூடி மறைத்து என்னை காரில் ஏற்றினார்கள். என்னை கிரிமினல் நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றார்கள். அந்த இடத்தில் என்னுடைய முடிவு மரணமாயிருந்தது. என் உடல் முழுவதும் பெட்ரோலை ஊற்றினார்கள். மேலும் அவர்கள் தீயை பற்ற வைத்தனர். நான் எப்போதும் ஒரு வெறுமையான நபராக தான் இருந்தேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்பினேன். சரியா, நிறைய விஷயங்களை கைப்பற்றதுனால நமக்குள்ள இருக்க வெறுமைத்தன்மையை போக்கிடலான்னு நினைச்சேன். எனக்கு நல்ல வேலை இருந்தது, ஆனாலும் நான் வெறுமையாக தான் இருந்தேன். அதன் பிற்பாடு சரி, நான் திருமணம் செஞ்சு கொள்ள போறேன். திருமணமும் ஆச்சு. நான் சந்தோஷமா இருக்க போறேன். அதன் மூலமா நான் முழுமையாக போறேன்னு நினைச்சேன். ஆனா இல்லை, நான் சந்தோஷமா இல்லை. அதன் பிற்பாடு சரி, திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு நல்ல வேலை இருக்கு, ஆனாலும் எனக்குள்ள சந்தோஷம் இல்லை. சரி, அதனால நம்ம தாயாகி பார்க்கலாம். அதன் பிற்பாடு நான் முதல் தடவை கர்ப்பம் தரிச்சேன்.
அப்பதான் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சது. எனக்குள்ள ஆழமான மன அழுத்தம் இருந்தது. அந்த தருணத்துல இருந்து தான் நான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருந்த துவாரத்தை, எனக்குள்ள இருந்த வெறுமையை பூர்த்தி செய்யறதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன். அந்த தருணத்துல நான் எந்தெந்த பார்ட்டிக்கெல்லாம் போறேனோ எல்லா பார்ட்டிலையும் குடிப்பேன். அந்த மாதிரியாக ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்கும். ஒரு தடவை ஒரு சமூகத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்க ஒரு இயக்கத்தை சேர்ந்த நபர்களை நான் சந்திச்சேன். அவங்க எனக்கு இன்னும் அதிகமான வேலையை கொடுத்தாங்க. அவங்க எனக்கு அந்த அதிகமான வேலையை கொடுக்கும்போது நான் அதை ஏத்துக்கிட்டேன். ஏன்னா அதுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் கிடைக்கலாம்னு நினைச்சேன். அங்க இருந்து தான், அதன் மூலமா தான் நான் குற்றத்தின் உலகத்துக்கு என்னை முழுமையா ஈடுபடுத்த ஆரம்பிச்சேன். உங்க கணவரும் அப்படிதான் இருந்தாரா, அல்லது உங்களுடைய இந்த நடத்தையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அது அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் என்கிட்ட பேசினாரு, எனக்கு அறிவுரை சொன்னாரு, அவர் முயற்சி செஞ்சாரு, என்கிட்ட போராடினாரு. ஆனா ஒரு சமயத்துக்கு மேல அவர் என் மேல சோர்ந்துட்டாரு. அவர் சோர்வடைஞ்சிட்டாரு. அவர் எப்போதும் என்கிட்ட சொல்வாரு, நான் என்ன செஞ்சா நீ சந்தோஷம் அடைவ. பல முறை நான் என்னோட அறையில இருக்கும்போது நான் சொல்லிப்பேன், நான் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவ. ஏன்னா என்கிட்ட எல்லாரும் விரும்புற மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா எனக்குள்ள ரத்தம் கசிச்சுக்கிட்டு இருந்தது. என்னுடைய ஆத்மாவில் ரத்தம் கசிச்சுக்கிட்டு இருந்தது. எனக்குள்ள வலியானது இருந்தது. எனக்கு நினைவு இருக்கு. அது என்னமோ இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு பார்ட்டிக்கு சென்றிருந்தேன். அந்த பார்ட்டியில நான் ரொம்பவும் நிறைய நிறைய குடிச்சிருந்தேன். ஏன்னா அந்த நாள்ல நான் சொல்லியிருந்தேன், என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஏன்னா அந்த பார்ட்டியிலேருந்து நான் வெளியே வரும்போது சண்டை போட்டிருந்தேன், வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தேன். அங்கேருந்து நான் வெளியே வந்து நான் சொன்னேன், இது போதும், இதுக்கு மேலே என்னால் முடியல, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது இப்படி இல்லை, எனக்கான அடையாளத்தை உருவாக்க முடியல. ஆனால் நான் பண்ணுறது தான் என்னுடைய அடையாளமாக இருக்குன்னா அதை நான் பண்ணுறதை நிறுத்த போகிறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இனிமேலும் வாழ விரும்பலை. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். இந்த மாதிரி தருணத்தில் தான் நான் அந்த தெரு வழியாக நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த பகுதியிலேருந்து என்னால் தெருவை பார்க்க முடியும். நான் போய் அங்கேருந்து விழலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் விழ முடியல. இது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு தடை என்னை விழ விடாதபடி தடுக்கிற மாதிரி இருந்தது. என் உடல் முழுவதும் ஒதுர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் என்னால் அங்கேருந்து விழ முடியல. அதன் பிற்பாடு நான் அங்கேருந்து இறங்கி கீழே வந்தேன். நான் இதுக்கு கூட தேவனுக்கு தகுதியானவளா இல்லைன்னு நினச்சேன். இதில் கூட நான் அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தேன். நான் கீழே இறங்கி வர வழியில் ஒரு கருப்பு கார் என்னை நோக்கி வேகமாக வந்து நின்றது. அதுலேருந்து பல ஆண்கள் வந்து இறங்குனாங்க. என்ன அந்த காருக்குள்ளாக ஏற்றிக்கிட்டாங்க. அவங்க முகமூடி அணிஞ்சிருந்தாங்க. எனக்கும் என் தலையில ஒரு கருப்பு நிற பை மாதிரி ஒரு முகமூடியை போட்டாங்க. அவங்க என்ன காருக்குள்ள அழுத்தி ஏத்துனாங்க. அதன் பிற்பாடு அந்த குற்றம் நடந்த இடத்துக்கு என்ன இழுத்துட்டு போனாங்க. ஆனா நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ஏன்னா நான் பார்ட்டியில ஏற்படுத்தின சண்டையினால அங்க இருந்த பல ஓனர்கள்ல ஒருத்தரோட நான் சண்டையிட்டு இருந்தேன். அதன் பிற்பாடு அவங்க என்ன அந்த குற்ற செயல் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன பிற்பாடு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அந்த நபர் வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு நீ சாக போற. எந்த இடத்துல டயர்லாம் வச்சிருக்காங்களோ அங்கதான் என் மேல பெட்ரோலை ஊத்துனாங்க. என் உடல் முழுவதும் அவங்க பெட்ரோல் ஊத்துனாங்க. நான் முழுமையா பெட்ரோல்னால நிரப்பப்பட்டவள தான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சது, நான் இன்னைக்கு சாக போறது உறுதி. வேற வழியே இல்லை. யாரெல்லாம் இந்த குற்றத்தின் உலகத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் இதை பத்தி. ஒரு வழியே கிடையாது. மக்கள் அப்படி இறக்குறது நீங்க முன்னாடி பாத்திருக்கீங்களா? ஆமா, வழியே கிடையாது. உடல் முழுவதும் பெட்ரோலோட ஒரு மைக்ரோவேவ்ல இருந்து எழுந்திருக்கிற மாதிரி தான். நான் மேலே தலையை எடுத்து பார்த்தேன். அந்த தருணம் என் வாயிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்தது, என்னை மன்னிச்சிருங்க. ஏன் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க? ஏன்னா நான் செஞ்ச தவறான காரியத்தை குறித்து எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆலயத்துல தான் பிறந்தேன். எனக்கு எது சரியான வழின்னு தெரியும். ஆனா நான் அதை ஒருபோதும் பின்பற்ற விரும்பவே இல்லை. அந்த தருணத்துல எனக்கு தெரியாமலே எங்க அம்மா எனக்காக முழங்காலிட்டு ஜபிச்சிருக்காங்க. என் வாழ்க்கைக்காக அவங்க மன்றாடி இருக்காங்க. எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இது ரொம்ப மோசமான விஷயம். எனக்கு தெரியும் இது வித்தியாசமான செயலா இருக்கு. ஆனா இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என்ன போகுதுன்னு தெரியல. நான் இதை எப்போதும் செய்வேன், நான் எப்போதும் ஜபிப்பேன். எப்போதும் அதுக்கான பதிலை நான் பார்த்ததே கிடையாதுனாலும், எதுவும் நடக்காத மாதிரி இருந்தாலும் நான் ஒருபோதும் விடல. அந்த தருணத்துல தான் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அவளுக்காக நான் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். நான் தேவன் கிட்ட என் மகளுடைய ஆத்மாவை உண்மையாவே காப்பாற்றும்படி கேட்டேன். அதன் பிற்பாடு நான் பீடத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் விசுவாசிச்சேன் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு.
தேவன் என்ன தயார்படுத்தி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இது தேவன் மட்டும்தான். இத குறித்து என்னால விளக்கி சொல்ல முடியாது. இது தேவனால மட்டும்தான். ஏன்னா அவங்க தீப்பெட்டியை எடுத்துட்டாங்க. அவங்க அதை பத்த வச்சாங்க. ஒரு தடவை பத்த வச்சாங்க, 2 தடவை பத்த வச்சாங்க, 3வது தடவையும் பத்த வச்சாங்க. அந்த தீப்பெட்டிக்குள்ள 10 தீக்குச்சி மட்டும்தான் இருந்தது. ஆனா எதுவுமே அந்த இடத்துல பத்திக்கவே இல்லை. உங்க உடம்பு முழுக்க பெட்ரோல் ஊத்தப்பட்டிருந்ததா? 100%. 100%. அங்க கூட்டத்துல இருந்த ஒரு தலைவன் வந்து என்னை பார்த்து சொன்னா, மேல இருக்கிற மனுஷன் உனக்கு ஏதோ பெருசா வச்சிருக்கான், அதனாலதான் இன்னைக்கு நீ சாக போறது கிடையாது, இன்னைக்கு நீ சாக போறது இல்ல, அதனால இங்க இருந்து போயிடுன்னு சொன்னான். அதன் பிற்பாடு என் மீது கட்டி வச்சிருந்த கயிறு எல்லாத்தையும் அவுத்தாங்க. என்னை ரொம்பவும் தாக்குனாங்க, அடிச்சாங்க. ஒரு தருணத்துல எனக்கு காயங்கள் ரொம்ப மோசமாச்சு. என்னோட வாயோட தாடை எல்லாம் நகுந்துருச்சு. அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வரும்போது அது உண்மையாகவே என்னால் தாங்க முடியாததாக இருந்தது. நான் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வீட்டுக்கு போன பிற்பாடு என்னுடைய கணவர் என்னை பார்த்தாரு. இதுக்காக தான் என்னை விட்டுட்டு நீ அது தேடி போனியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாரு. அதன் பிற்பாடு அவர் என்னை விட்டு போயிட்டாரு. அதன் பிற்பாடு நான் என்னுடைய தாயார் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. எங்கள் அம்மா தான் என்னை குளிப்பாட்டி விட்டாங்க. அதன் பிற்பாடு நான் சொன்னேன், பேசினேன், நான் அழுதேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, வா யூனிவர்சல் ஆலயத்துக்கு போகலாம். நான் ஆலயத்துக்குள்ளாக வந்தேன். தேவனிடத்துல பேச தொடங்கினேன். எனக்கு எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, அவர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியாது. ஆனால் அவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். என் ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா எனக்கு காமிங்க. ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னை சுற்றி எதுவுமே இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் நான் இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீதியா இருக்கிற இந்த நபர் மட்டும்தான் இங்கே இருக்கேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சது. முக்கியமான விஷயத்த நான் இது நாள் வரைக்கும் தவற விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுதான் எல்லாத்துக்குமான அடித்தளமா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர். அவருக்காக தான் நான் எல்லா நோக்கங்களும் செய்ய ஆரம்பிச்சேன். சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன். தண்ணீர்ல ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று வந்தது. ரொம்ப சீக்கிரமா நான் அந்த தருணத்துக்கு தான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். என் தாயாரோட ஆலயத்துக்கு வரும்போது அது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வர தருணமா தான் இருந்தது. என்கிட்ட இருந்த எல்லாமே ரொம்ப விலை மதிக்கக்கூடியது. அது வெறும் பண ரீதியான விஷயம் மட்டும் கிடையாது, அது என்ன குறித்ததா இருந்தது. அது எப்படியாகனா, ஆத்துமாக்கு ஈடு ஆத்துமா மட்டும்தான், ஜீவனுக்கான ஈடு ஜீவன் மட்டும்தான். அதுதான் என்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பா இருந்தது. நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன். எல்லாவற்றையும் சொல்லும் போது எனக்குள்ளாக இருந்த எல்லாவற்றையும் நான் கைவிட்டேன். நீங்க பீடத்துல தேவன் கிட்ட என்ன சொன்னீங்க? ஆண்டவரே, இதுதான் என்கிட்ட இருக்கு, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் என்னுடைய வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்குறேன். நான் விரும்பின பிரகாரம் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்தேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன். எனக்குள்ளாக நீங்க வந்து வாழுங்க. ஏன்னா நீங்க எனக்குள்ள வாழலனா, நீங்க எனக்குள்ள வரலனா, எனக்கு இந்த வாழ்க்கை இனியும் தேவை கிடையாது. என்னுடைய விருப்பம் இல்ல, இனிமே நான் உங்களுடைய விருப்பத்தை மட்டும்தான் செய்ய விரும்புறேன்னு சொன்னேன். அந்த இடத்துல நான் தீர்மானிச்சேன், திரும்பி போனேன். நான் திரும்பி போக தீர்மானிச்ச பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானம், எனக்குள்ளாக ஒரு மாபெரும் சமாதானமானது வந்தது. அப்ப நான் சொல்லியிருந்தேன், தேவனே, நான் உங்களை தேடணும், தேடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு நினைவு இருக்கு, அது இன்னைக்கு நடந்த மாதிரி தான் இருக்கு. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த தருணம் எனக்குள்ளாக இருந்த வெறுமத்தன்மை காணாம போச்சு. ஏன்னா அவர் எனக்குள்ளாக நிரப்பப்பட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் என் மீதாக வரும் பொழுது அவர் முழுமையா வராரு. அவர் கொஞ்சமா வர்றதில்ல, அவர் முழுமையா தான் வருவாரு. நம்மளை முன்னோக்கி நடத்துவாரு. ஏன்னா அவர் வர்றதே நம்மளை முழுமையாக்குறதுக்கு, அவரை போல ஆக்குறதுக்கு. எனக்கு நினைவு இருக்கு, நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மாவை பார்த்து நான் சொன்னேன், என் வாழ்க்கையில மிக சிறந்த பரிசை நான் பெற்றுக்கொண்டம்மா. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இல்லையா? ஆமான்னு நான் சொன்னேன். சரியா 2-3 வாரம் கழிச்ச பிற்பாடு என்னுடைய கணவர் என்னை பார்த்து பேச வந்தாரு. அதன் பிற்பாடு என்னுடைய திருமணம் புதுப்பிக்கப்பட்டது. மேலும் என்னுடைய மகளுக்கு முன்னாடி தாய் இல்லாம இருந்தா, இப்போ அவளுக்கு ஒரு தோழி இருக்காங்க. இப்போ இது ஆசீர்வாதமா இருக்கு. என்னுடைய குடும்பம், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய மருமகன் ஒவ்வொரு தடவையும் முட்டிட்டு ஜபிக்கும் பொழுது
நடுராத்திரியில நான் செய்த ஜெபங்கள், என்னுடைய கண்ணீர் எல்லாமே ஒரு பலன் அளிச்சிருக்கு. நான் ஒருபோது சோர்ந்து போகல, நான் ஒருபோது சோர்ந்தே போகல. இன்னைக்கு எனக்கு பாரமா இருந்த எல்லா பாரங்களும் இனிமேலும் இல்ல. இப்போ என்னுடைய பாரம் இலகுவா இருக்கு. ஏன்னா தேவன் என் கூட இருக்காரு. நிச்சயமாக இந்த நபர் இன்று இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் இவருக்கு என்ன செய்தார் என்பதை சந்தோஷத்தோடு இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். அந்த பழைய நாட்கள், அந்த கடினங்கள், அந்த வலியான வேதனையை அவருக்கு இந்த இடத்தில் கொடுத்திருந்தாலும் இன்று அவர் யாரோடு இருக்கிறார் என்கிற திருப்தி நிலையிலே அந்த சந்தோஷத்தை இந்த இடத்துல பார்க்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க மக்களே, உங்களுடைய வழிகளை நீங்க சோதிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படியானதா இந்த இடத்துல இருக்கிறது? நீங்க செய்கிற அந்த செயல் எப்படியானதா இந்த இடத்துல இருக்கு? ஒருவேளை இந்த நபர் செய்கிற அதே செயலை நீங்களும் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆப்பாஸ், இந்த நபரை போல நான் இல்ல, இந்த நபரை போல நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த நபர் செய்கிறது போல கீழ்ப்படியாதவராய், தேவனை எதிர்த்தவராய், தேவனுடைய வழிகளுக்கு கவனம் செலுத்தாதவராய், தேவனுடைய திட்டங்களுக்கு செவி சாய்க்காதவராய், இதே தவறு நீங்களும் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விருப்பத்தோடு கூட இருக்கிறார் மக்களே. இங்கு தேவன் அவருடைய ரகசியத்தை நமக்காக சொல்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க தெளிவா பாப்பீங்கன்னா, நம்முடைய பாவங்களை, யாருடைய பாவங்களை? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவமானதை நாம் இந்த இடத்துல அறிக்கை செய்து நேர்மையான இருதயத்தோடு நம்முடைய தவறுகளை, நம்முடைய அழுக்கான வாழ்க்கையை தேவனுக்கு இந்த இடத்தில் அர்ப்பணித்து, தேவனை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த தவறிலிருந்து விடுதலையாக்கும் நாம நேர்மையோடு சொல்லும் பொழுது அவர் உண்மையுள்ளவராய் அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, நம்மளை சுத்தமாக்கி அவருடையவராய் மாறுவதற்கான வழியை கொடுக்கிறார். இதான் இந்த நபருக்கு நடந்தது. இந்த நபர் தவறான பழக்கத்திலிருந்து, தவறான வழியிலிருந்து, உலக சகவாசத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு இன்று தேவனுடையவராய் வாழ்வதற்கான ரகசியம் இதுதான். தேவன் அதே உங்களுக்கும் செய்யலாமா? ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியான பதிலை கொடுக்க முடியாதபடி போகுவதற்கு காரணம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கார். ஆனா நீங்க தேவனுக்கு முன்னாடி உண்மையுள்ளவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? பல மக்கள் தான் செய்யறாங்க. உண்மையாய் தன்னுடைய பாவங்களை இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்த பதிலாக அவங்க என்ன தன்னை எப்படியா காமிச்சுக்கிறாங்க? 10ஆம் வசனம் பாருங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்றோமே ஆனால், நாம இந்த இடத்துல என்ன சொல்றோம்? நாம் பாவம் செய்யவில்லை என்போமே ஆனால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இராது. நான் பாவமே செய்யல, நான் தவறே செய்யல. நீங்க தவறு செய்ததை ஏற்றுக்கொள்ளனா, உங்களுடைய பாவங்களை நீங்க அறிக்கை செய்யலனா, நீங்கள் அவரை பொய்யராக்குகிறவராய் இருக்கிறீர்கள். மேலும் அவர் வார்த்தை உங்களுக்குள் ஒருபொழுதும் இராது. அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லாத பட்சத்துல அவரோடு உங்களுக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. நீங்க தேவன் ராஜ்யத்தை நுழைய முடியாது. அதனாலதான் உங்க வாழ்க்கை நொறுக்கப்பட்டதாய், அழிக்கப்பட்டு வலி வேதனையை சுமக்கிற ஒரு வாழ்க்கையானதா இருக்கு. தீர்மானம் உங்களுடையது மக்களே. எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? எந்த வழி உங்களுக்கு வேணும்? எனவே தான் நாளை காலை 9:30 மணிக்கு இந்த மிக சிறப்பான கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இருதயம் திறந்து தேவனிடத்தில், தேவனே இதோ நான் என் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய மனம் திரும்புதலை காண்பிக்க முடியும், என்னுடைய பாவ வாழ்க்கையை கைவிட முடியும், உம்மோடு கூட புது வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள. எனவே காலை 9:30 மணிக்கும் நீங்கள் இந்த விசுவாசத்தின் கூட்டத்திலே எங்களோடு ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்க இதனால் வரை யாராய் இந்த இடத்துல இருக்கீங்க? தேவனத்தை பார்க்க விரும்பல, ஆனா யாராய் வாழ விரும்புகிறீர்கள், தீர்மானத்தை எடுக்கிறீர்கள், படி எடுத்து வைக்கிறீர்கள். தேவன் அவர் தன்னுடைய பரிசுத்தத்திலே உங்களுக்கும் இடம் கொடுக்க விருப்பத்தோடு இருக்கிறார். தீர்மானம் உங்களுடையது. இந்த நேரம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் வேலை செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள இந்த சாட்சியானதை பாருங்கள். இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே நாம் ஒன்றிணையலாம். சரியா, என் வாழ்க்கையில நான் இப்ப இந்த நேரத்துல சொல்லக்கூடிய இந்த சாட்சியானது ரொம்ப ஒரு அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் இந்த நேரத்துக்கு வந்துட்டேன். ஒரு மாசத்துக்கு சரியா சொல்லும்போனேன், என்னுடைய சம்பாத்தியம் ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வந்து 2500 பார்த்தா என்னுடைய ஒரு மாசத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த பணமானது ரொம்பவும்
என் கடையில் நான் ஒரு இடத்துல நிறுவனத்தில் வேலையை செஞ்ச ஒரு மெக்கானிக் ஃபீல்டு. அந்த இடத்துல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிச்சனும் எனக்கு ஒரு மாசத்துக்கு 2500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த 2500 ரூபாய் சம்பளமானது என் வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு போதுமான ஒரு தொகையா இல்லை. இதை வச்சு என்னால் அதிகமான ஒரு செலவானம் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் எல்லா பொருட்களும் விலையானது அதிகமான ஒரு தொகையா இருந்துச்சு. என்னுடைய தொகையானது என்னுடைய கரங்களில் வரக்கூடிய இந்த பணத்தின் மூலியமா நான் என்ன பண்றது, என் வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை பார்க்கறது, என்னுடைய வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை எப்படி பெறணும், ரொம்பவும் கஷ்டப்படுறது. ஏதாச்சும் ஒரு பதிலானது எனக்கு கிடைக்குமா, யாராச்சும் எனக்கு உதவியானது செய்யப்படும். இப்படிப்பட்ட ஒரு நபர்களும் தான் நான் என்னுடைய வாழ்க்கை நான் வாழக்கூடிய ஒருவனாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு நபர் மூலியமா இந்த ஆலயமானது எனக்கு தெரிய வந்தது. இந்த ஆலயத்திற்குள்ளாக நான் வரும்போது யூனிவர்சல் ஆலயத்தில் நான் தெளிவாக நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஒரு விஷயத்துலையும் நான் இந்த இடத்துல வரும்போது என் வாழ்க்கையானது மாறுறதுக்காக நான் இந்த கூட்டத்துக்கு நான் வர ஆரம்பிச்சேன். முதலாவது நான் என்னுடைய பண வாழ்க்கையை மாறணுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த இடத்துல நான் வந்திருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வரும்போது நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். தேவனுடைய வல்லமையானது. ஏன்னா நான் பல ஆலயங்களுக்கு நான் போயிருக்கேன், பல இடங்கள்ல நான் போயிருக்கேன். ஆனால் தேவனுடைய வித்தியாசத்தை நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். முதல் கூட்டத்திலேயே நான் படிப்படியாக நான் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருந்தேன். தேவனுடைய வித்தியாசத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய பண வாழ்க்கையில முதலாவது ஒரு மாற்றமானதை நான் ஏற்படுத்தணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா என்னுடைய பண வாழ்க்கையில நான் முதலாவது மாற்றத்தை நான் பெறணும்னா முதலாவது நான் மாறினா மட்டும்தான் என்னுடைய பண வாழ்க்கையில இந்த மாற்றமானது ஏற்படும் நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தேவனுக்கு உண்மைத்தன்மையை நான் மாற ஆரம்பிச்சிருந்தேன். இந்த உண்மைத்தன்மைக்கான அர்த்தமானது நான் தேவனிடத்துல ஒரு பொருத்துணையானது ஏற்படுத்தினேன். தேவன் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் உங்களுடைய கரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும். என்னுடைய வாழ்க்கையில நீ இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். நான் தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை செஞ்சது. இந்த உடன்படிக்கையோட முதல் நான் செஞ்ச அந்த படியானது தசமபாகம். நான் தசமபாகத்துல எப்படி உண்மை தன்மையான ஒரு நபராக இருக்குன்னு நான் கத்துக்கிட்டேன். நான் வெறும் ஒரு வாயின் வார்த்தையில் என்னுடைய செயலை நான் செய்யல. தசமபாகத்தை நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். படிப்படியான ஒரு மாற்றமானது ஏற்பட்டுச்சு. நான் 2500 ரூபாய் சம்பளத்துல இருந்த ஒரு நபர் ஒரு இடத்துல எனக்கு 2வது ஒரு வேலையானது கிடைச்சு. அந்த இடத்துல ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு 8500 9000 ரூபாய் ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் எனக்கு வேலையானது கிடைச்சிச்சு. அந்த நேரத்துல நான் திங்கக்கிழமையானது கூட்டங்களில் வரும்போது பண வாழ்க்கையில யார் நீங்க வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ தேவன் உங்களுக்கான இரட்டிப்பின் தனமான ஒரு பதிலை கொடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொல்லியிருந்தாங்க. அந்த இரட்டிப்பின் தனமான ஆசையானதுக்கும் நிச்சயமா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தேவனு நான் இரட்டிப்பின் தனமான சம்பாத்தியத்தை பெறணும். இப்ப நான் என்ன பண்ணியிருந்தேன்னா தேவனிடத்துல ஒரு சவாலை ஏற்படுத்தணும். தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கையானது தசம்பாகம் 10% தான் நான் கொடுக்க இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல நான் 2%, அதாவது 20% தசம்பாகத்துல பிரிச்சு வைச்சேன். 10,000 ரூபாய் என்னுடைய கரங்களை சம்பளம் வரும்போது நான் அதுல இருந்து 2,000 ரூபாய் பிரிச்சு வச்சேன். தேவன் இது என்னுடைய தசமபாகம், நான் உங்களுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன். இந்த தசமபாகத்தை அர்ப்பணிக்கிறதுக்கான காரணமானது நான் உங்களை எந்த அளவுக்கு நம்புறேன், நீங்க என்னுடைய பண வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் தேவன் எனக்கான ஒரு யோசனையானது கொடுத்திருந்தார். நான் ஒரு வியாபாரத்தை திறக்க முடியாது. அந்த நேரத்தில் நான் திறந்த முதல் வியாபாரமானது ஒரு பிரெட் ஆம்லெட் கடை. இந்த பிரெட் ஆம்லெட் கடையில் எனக்கு எப்படி பிரெட் ஆம்லெட் போடணும், என்ன பண்ணணும் ஏதுன்றது தெரியாது. அந்த பிரெட் ஆம்லெட் நான் கடையில போகும்போது எனக்கு ஏறக்குறைய ஒரு 30,000 ரூபாய் ஒரு மாசத்துல சம்பளமா கிடைச்சு. முன்னாடி 10,000 ரூபாய், அதுக்கப்புறமே என்னோட சம்பாத்தியமானது 30,000 ரூபாவும் மாறி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஒரு வியாபாரமானது நான் திறந்த ஒரு வியாபாரமானது தான் மீன் வியாபாரமானது நான் திறந்தேன். அந்த இடத்துல மீன் வியாபாரமானது நான் திறக்கும் போது என்னுடைய லாபமானது அப்படியே அதிகமாக ஆரம்பிச்சு. ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக கடைசி வரைக்கும் நான் ஒரு மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்துன்னு தான் இருந்தேன். ஆனா ஒரு சில நேரத்துல நான் தேவனிடத்துல இன்னும் அதிகமா கேட்ட ஒரு வார்த்தையானது, தேவனே நான் இந்த நேர்மனு சோர்ந்து போக விரும்புகிறேன். என்னுடைய பண வாழ்க்கை நான் இன்னும் அதிகமான ஒரு மாற்றத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுடைய ஆலயத்தினுடைய பராமரிப்பு கட்டணத்துக்காக உங்களுடைய ஆலயத்தினுடைய வாடகை நான் செலுத்த விரும்புகிறேன். ஏன் எனக்குள்ள அந்த ஒரு யோசனையானது வந்துச்சுன்னா, எதுவுமே இல்லாத ஒரு நபரா 2,500 ரூபாய் சம்பளத்தை வச்சு நான் ரோட்ல சுத்தின்னு இருந்த ஒருத்தனுக்கு ஏறக்குறைய தேவன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்காரு. அப்ப தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும். நிச்சயமா என்ன மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய இந்த ஊழியத்தின் மூலம் உதவியானது பெறலாம் நான் நினைச்சேன். என்னுடைய தசமபாகத்தும் என்னுடைய காணிக்கும் தொடர்ந்து நான் தேவனுக்கு உண்மை தன்மையான நபராக இருந்தேன். கடைசியா நான் இந்த நேரமானது தேவனுடைய ஆலயத்தினுடைய வாடகையில கட்டுறதுக்கான ஒரு விண்ணப்பத்தின் கவர் எடுக்கும்போது என்கிட்ட அதிகமான ஒரு தொகையானது இல்லை. ஏன்னா என்னோட மீன் வியாபாரத்தினுடைய வளர்ச்சி
ஒரு வீழ்த்தப்பட்ட ஒண்ணா இருந்தது. என்னோட மீன் வியாபாரமானது அந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒண்ணா இருந்துச்சு. அந்த கவர் எடுக்கும்போது நான் தெய்வத்தை கேட்டேன், தேவனே, நான் உங்களுடைய ஆலயத்தினுடைய வாடகையை நான் கட்ட தீர்மானிச்ச ஒருவனா இருக்கேன். ஆனா என்கிட்ட அந்த நிலைமையானது இல்லை. சரியா என்கிட்ட அந்த நேரம் வந்து ஒரு 5,000 ரூபாய் மட்டும் தான் இருந்தது. நான் கடையை கரெக்டாக கொருக்குப்பேட் பிரான்ச் அந்த இடத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு தள்ளி போன ஒரு 100 மீட்டர் தள்ளி போனால் ஒரு கடையானதை நான் பார்த்து டூலெட் போர்டுன்னு சொல்லிட்டு எந்த எண்பளப்ப நான் பீடத்து மேலேருந்து எடுத்தணும் அந்த தசனமாக கவர் எடுத்துன்னு போயிட்டு நான் அந்த ஷட்டர் கீழே அந்த கடையோட ஷட்டர் கீழே அந்த எண்பளப்பை தள்ளி விட்டேன். தேவன் நான் கேட்டேன், தேவன், நான் உங்களுடைய ஊழியத்தை நான் வளர வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊழியத்தை நான் இன்னும் அதிகமாக உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க நிச்சயமா இது உங்களுடைய சித்தமா இருந்தா நீங்க எனக்கு உதவி செய்யும் இந்த வியாபாரத்தை திறக்கிறதுக்காக. அந்த ஓனர் இடத்துல பேசியிருந்தேன். அந்த ஓனர்கிட்ட நான் அந்த டீலிங் அந்த பேசியிருந்தேன். வெறும் 5,000 ரூபாய் மட்டும் தான் என்னுடைய கரங்களை. ஆனா இன்னைக்கு அந்த ஓனர் மூலியமா ஏறக்குறைய வந்து 3 கடையானது நான் அந்த இடத்துல எடுத்திருக்கேன். இப்போ என்னுடைய வியாபாரத்தை நான் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் நான் அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். முன்னாடி 2,500 ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய ஒருவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு 12 பேர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்களா இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் ரூபாய் கிட்ட. எப்படிதான் அந்த காசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வெறும் 5,000 ரூபாய் தான் வச்சுட்டு இருந்தேன் நான். அந்த பணம் என்னுடைய பணமா எந்தெந்த இடத்துல எனக்கு வந்து சேர வேண்டியமா அந்த பணமானது வந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் திறந்தேன். இன்னைக்கு என்னுடைய வியாபாரமானது சிறந்த வகையில முன்னோக்கி நடக்கக்கூடிய நபரா இருக்கேன். ஆனா நான் இந்த பண வாழ்க்கையை நான் மிகவும் முக்கியமா ஒன்னா நான் கருத விரும்புறேன். ஏன்னா இந்த பண வாழ்க்கையை விட மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமானது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவனிடத்துல நான் செஞ்ச அந்த உடன்படிக்கை, அந்த பொருத்தனை தான். ஏன்னா நான் தேவனிடத்துல நான் சொல்லி இந்த தேவனை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறேன். அந்த முழுமைக்கான அர்த்தம் வெறும் வாய் வார்த்தையினால மட்டுமல்ல, என்னுடைய உண்மை தன்மையை நான் தேவனுக்கு வெளிப்படுத்தணும். இதனால தேவனுடைய பரிசுத்த ஆவின் மூலமாக நான் அபிஷேகம் பெற்ற ஒருவனா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் மேல நான் பண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருந்தாலும், எனக்கான ஒரு வியாபாரமானது இருந்தாலும், எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதமானது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்ட ஒருவனா இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையா முன்னு இருந்ததை பார்க்கலாம். இப்ப என்னுடைய வாழ்க்கையானது முற்றிலுமா ஆசீர்வதிக்கப்படுற ஒண்ணா இருக்கு. தேவனுடைய ஊழியத்துக்காக, யூனிவர்சல் ஆலயத்துக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். என் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ வாய்ப்பு இந்த மக்களுக்கானதா இப்பொழுது கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தை தெளிவாய் நேரடியாக சொல்கிறது. நாங்கள் எங்களுடைய பாவங்களை இந்த அறிக்கை செய்தால் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறேன். அந்த பாவத்தில் இருந்து எங்களை மன்னித்து எங்களுக்கு இந்த உம்முடைய வழியை, உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய ராஜ்யத்தை என் தேவனை எங்களுக்கானதாய் தருகிறேன். ஆனால் என் தேவனை யார் ஒருவர் இந்த தான் யார் என்பதை அறிந்தும் உண்மையை மறைக்கிறாரோ அவர் பொய்யராகிறார். பொய் பிசாசுனுடையது. அவர்களுடைய வாழ்க்கை அவனுடைய கரத்திலே அழிக்கப்படுவதற்கான காரணம் அந்த மக்களுடைய தீர்மானம் என்பதை உணரட்டும் என் தேவன். எனவே இந்த நேரம் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை இவர்கள் முதல் முறையாக கூட பார்க்கலாம், ஆனால் இந்த தேவனை இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணரட்டும். இந்த மக்கள் தன்னுடைய பாவ வழிகளை மறுதலிக்கட்டும், தன்னுடைய தவறான வழிகளை விட்டு விலகட்டும், உம்முடைய பரிசுத்தத்திற்கான வழியை தேர்ந்தெடுக்கட்டும். இந்த நபருடைய பாவங்கள், தவறுகள், அழுக்கு எதெல்லாம் என் தேவனை உண்மை பிரியப்படுத்தாத இருக்கிறதோ, இதோ இந்த நேரம் இவர்கள் அறிக்கை செய்தால், உங்களுடைய தவறுகள், உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். அவர் உங்களுக்கான மன்னிப்பை இந்த கொடுக்க தயாரா இருக்கிறார். நீங்கள் யார் அறிக்கை செய்கிறீர்களோ அவராலே மன்னிக்கப்படுங்கள், அவராலே கழுவப்படுங்கள், அவராலே சுத்திகரிக்கப்படுங்கள். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த புத்தம் புதிய வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசிக்கும்படி இயேசுவே, இதோ இந்த நபருடைய வாழ்க்கையை, இந்த நபருடைய வழியை, இந்த நபருடைய திட்டத்தை உம்முடைய கைகளில் இந்த துறப்படைக்கிறேன். இந்த நபருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்குரியவராய் இவர் தேர்ந்தெடுக்கப்படட்டும். இவரையும் இவருடைய வாழ்க்கையும் வழியும் ஆசீர்வதிக்கிறேன், உம் கைகளில் ஒப்படைக்கிறேன். நன்றி ஆண்டவராகிய இயேசுவே, ஆமென். தேவன் உங்களுக்கு வாய்ப்பானதை வைத்திருக்கிறார் மக்களே. அவர் வழி உங்களுக்கானதா இந்த இடத்துல இருக்கு. எனவே தான் நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணி இது மிக முக்கியமான கூட்டம். உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி
புது வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக அழைப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. தேவன் சொன்னார், அழைக்கப்பட்டவரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீங்கள் யார்? அநேகரா சிலரா? தேவன் பார்க்கும்படி வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களோடு இருப்பார். சென்று பாருங்க மக்களே.